வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்காகனா, சனி பகவானுடைய வக்கர பயிற்சி வக்கரகதி காலம் எவ்வாறு இருக்கும், தனுசு ராசிக்கு 26/7/2026 முதல் 10/12/2026 வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்கர நிவர்த்தி தரையக்கூடிய காலம். இது என்னங்க, ஏற்கனவே சனி பயிற்சி ஒன்று கொடுத்துட்டீங்க, இப்போ சனி பகவானுடைய வக்கரகதி காலம் எப்படி சொல்கிறீங்க? இது வரைக்கும் செயல்படாத சனி பகவான் இனி செயல்படுகின்ற காலமாக தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரங்க பக்குவத்தோடும் பயமோடு இருக்க வேண்டிய காலம். எனக்கு எதுவுமே கிடைக்கல, எனக்கு லாபமே வரல, எனக்கு எதுவுமே தோணலை, எனக்கு சங்கடங்கள் மட்டுமே வந்து கொண்டு இருக்கிறதுன்னு அப்படின்னு சொன்னாங்க அனைவருக்கும் இனி சங்கடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலக ஆரம்பிக்கும். நான் ரொம்ப கடன்பட்டுட்டேன், ரொம்ப கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள் அனைத்தையும் சந்திச்சிட்டேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் உடல்நலத்தில் பிரச்சனை, சிறுநீரக கோளாறு, அந்த அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதை சந்தித்து கொண்டிருக்கலாம். இந்த வக்கரகதி காலமெல்லாம் மீட்டெடுக்கும். தயவு செய்து புரிந்து கொண்டாலே போதுமானது. வாழ்க்கையில் நிறைய ஒரு தெளிவான பாதை எடுத்து செல்லுகின்ற காலம். நிறைய பேருக்கு எதுவும் வாய்ப்பு கிடைக்கல, எனக்கு வேலை கிடைக்கல, வருமானம் இல்லை, நான் என் மீட்டெடுக்க மாட்டேனா, திருப்பி வாழ்க்கையை நான் வாழ்வேனா, நோய்வாய்ப்பட்டு காணப்படுறேன் சாமி, இதேமாரி துன்பத்தில் தேவையில்லாத வம்பு வழக்கெல்லாம் எங்கிட்ட வந்துடுச்சு. இந்த மாதிரி சொன்னவங்களுக்கு அனைவருக்கும் உடல்நலமாகட்டும், உடம்பு ஆகட்டும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்காகட்டும், கடனாகட்டும், எல்லாமே ஒரு சேர தான், எல்லாம் ஒரு பாதி தான். அதாவது நம்மளை தூக்கம் இல்லாமல் பண்ணுறது, நம்மளுக்கு துன்பத்தை வர வைக்கிறது. இது விஷயங்கள் அனைத்தும் நான் கூட பிறந்தவனை இழந்துட்டேன், என் பெற்றவனை இழந்துட்டேன், நான் தந்தையாரை இழந்துட்டேன், எல்லாருமே சொல்லுவாங்க. இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய அடிபடி தருகின்ற விஷயமெல்லாம் இந்த 2 ஆண்டுகளாக அவங்களை தேடிக்கொண்டிருக்குது தனுசு ராசிக்காரங்க. ஏன் தான் இப்படி மனுஷனுக்கு வாட்டி வதைக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். அவருடைய பார்வைக்கான மதிப்பு உண்டு. தயவு செய்து நாம் நிறைய விஷயத்தை பிடிக்கணும். பாக்கியம் என்பதும் உண்டு, பார்வைக்கான அமைப்பு உண்டு. எல்லாமே வாழ்க்கையை ஒரே மாதிரி எல்லாருமே வாழ்ந்ததா சரித்திரமும் கிடையாது. இந்த தத்துவம்லாம் சொல்லி எங்கள் ஜோசிகாரன் ஜோசியம் மட்டும் தத்துவம் சொல்கிறான்னு நினைக்காதீங்க. இதை அனைவரும் உணர்ந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் ஜோதிடம் என்பது கற்றுக்க முடியும். ஜோதிடத்தை இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய வரப்பிரசாதமாக எண்ணிக்கொள்ள முடியும். அப்போ தான் நாம் உணர முடியும், இது சொல்கிறதுலாம் உண்மைதான் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும். இந்த வக்கரகதி காலம் நிறைய விஷயத்தை கொடுக்கும், நல்ல விஷயங்களையும் கொடுக்கும், தடைகளை கொடுக்கும். ரெண்டு விதமான கொடுக்கை எப்போ கொடுக்குறாங்க, இந்த வக்கரகதி காலத்தில் கிடைக்கும். வேலைக்கான அமைப்பு உண்டையா, கவலையே படாதுங்க. வேலையில் இருந்து வந்த பிரச்சனை விளக்கும். நிறைய பேருக்கு இருந்து வந்த தொந்தரவுலேருந்து இவங்க விடுபடுவாங்க. வெளியூர் பயணங்கள் எடுத்து செல்லுகின்றார் போல் காலங்கள் தேவைப்படும். சில பேர் அதாவது சொல்லிட்டுனா தேவையில்லாத விஷயத்தில் யாருக்காவது கையாது போகிறது, தண்டனை தருகின்ற விஷயத்தில் போய் மாட்டிக்கிறது, இது மாதிரி விஷயத்திலேருந்து வெளிவர முடியாத சூழ்நிலையும் காணப்படும். இந்த 2 விஷயமும் நடக்கும். அதனால் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவான பாதை எப்போ எடுத்து செல்லலான்னா, வருகின்ற காலங்கள் இந்த ஜூலை 7, ஏதாவது சொல்கிறதுனா 7ஆம் தேதி சொல்கிற மாதிரி 26/7/2026 உங்கள் என்னென்ன விஷயத்தில் உங்களுக்கு தடை ஏற்பட்டதோ அதெல்லாம் விலகி கொடுக்கும். முதல்ல நாம் புரிஞ்சுக்கணும், நம்ம பிரச்சனைலேருந்து வெளிவெளி வரணும்னா இந்த காலத்தை மாற்றி கொடுக்கும். இந்த வருமானம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. குடும்ப சூழ்நிலைகளை கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. குடும்பத்துலேயும் சரி, நம்ம உடல்நலத்துலேயும் சரி, சற்று கவனத்தை எடுத்துக்கக்கூடிய அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் அதிகரிக்கும். ஒவ்வாமை, சாப்பிடாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் திருப்பி தோந்தெடுக்கும். நிறைய துன்பத்திலிருந்து நீங்கள் வெளிவருவதை கண்கூடாக பார்க்கலாம். ஒரு குரு அருள் சார்ந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டும் சித்தர் பெருமான்களுடைய வழிபாடை இந்த நேரத்தில் எடுத்துக்கிட்டோம். குரு பகவானுடைய அமைப்புகளையும் சித்தர் பெருமான்களுடைய அமைப்புகளையும் சித்தர்களுடைய சார்ந்த விஷயத்திற்கு அருகாமையில் சென்று அவரை நாம் வழிபடுறது, இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ஓரளவுக்கு உங்கள் மனசில் இருந்து வந்த பாரம் விலகும். அவர் தாழ்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும். இந்த கனகம்பட்டி சித்தர், பற்றற்ற வாழ்க்கையில் பூண்டி மகான், இவங்க மாதிரி சித்தர்களுடைய வழிபாடுகளை நாம் எப்பொழுதுமே தொன்று கொண்டு இருந்தால் இந்த நேரத்தில் சனி பகவானுடைய தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. இறைவன் மட்டுமே நம் முக்கியத்துவம் இல்லை, சித்தர் பெருமான்கள் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய 18 சித்தர்கள் என்று சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி 18 சித்தர்களுடைய வழிபாடை விட இப்போ இருக்கக்கூடிய இந்த சித்தர் பெருமான்களுடைய வழிபாடையும் சேர்த்து எடுத்துக்கொண்டால் இன்னும் அதிகப்படியான அமைப்பிலிருந்து நாம் விடுபடுவோம். அவங்கள காலத்தை வென்றவர்கள், காலத்திலிருந்து பற்றற்ற வாழ்க்கைக்கு சென்று இறைவன் திருவடியை சேர்ந்து நேரடியாக பிடித்து கொண்டவர்கள். நம்ம வாழ்க்கையில் நிறைய தெளிவில்லாத ஆசைக்கும் துன்பத்துக்கும் அகப்பட்டு பார்க்குறதெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைக்கிறது, இது மாதிரி விஷயத்திலேருந்து நாம் விடுபடுகின்றார் போல் என்றைக்கு அந்த விஷயத்தை நாம் விட்டுட்டு வெளியே வரமோ அப்போ நாம் தெளிவான பாதைக்கு எடுத்து செல்வோம்.
எது நிரந்தரம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு யாரோ ஒருவர் தேடுகின்றாரோ இறைப்பற்று தான் நிரந்தரம். துன்பத்திற்கு காரணமே ஆசை தான். அதை நாம் தொன்று தொட்டு வந்தால் அந்த துன்பத்தை திருப்பி திருப்பி தொடர்கின்றார் போல ஒரு துன்பனையும் நம்மளுக்கு தூண்டும். எல்லா விஷயத்தையும் நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்று நினைக்கிறோம். எல்லாமே கிரகம்தான் தேர்ந்தெடுக்குது. எல்லா சூழ்நிலையும் அவங்க தான் ஆட்கொள்கிறாங்க. நவ கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தாக்கம்தான் மனிதனை முன்னுக்கும் பெண்ணுக்குமா தள்ளுறது, உயர்ந்த இடத்துக்கு எடுத்து செல்வது. அவரவர் தசாபுத்திக்கு ஏற்றார்கள் தான் வாழ்க்கை தரமும் மாறுது. இந்த நேரத்தில் கொஞ்சம் பக்குவமாகவும் இருங்க, வேகத்தை கொடுங்க. இருக்கிற பிரச்சனையை ஸ்பேஸ் பண்ணி வெளியே வரத்துக்கு பாருங்கள். கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்கும் தொந்தரவு. அதனால் சில பேருக்கு துன்பத்தை கொடுக்கும். உடல் வலிமை சொல்கிற அந்த விஷயங்கள் உடம்பு படுத்தும் சில பேருக்கு. அதனால் சில விஷயத்தை தாண்டி வாங்க. பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துங்க. முதல்ல உங்கள் உடம்பை கவனத்தை எடுத்துங்க ஐயா. இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. இதுவே உங்களுக்கு ரெட்டிப்பாக தருகின்ற அமைப்புகள் உருவாகும். இந்த 6 மாத காலங்கள் உங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னா இனிமேல் நற்பலங்களும் தருகின்ற அமைப்பாக இந்த வக்கரகதி காலம், ஏன்னா அவங்க பிறப்பு ஜாதகத்தில் எவ்வாறு இருக்குதோ அதுதான் கொடுக்கும். இந்த நேரத்தில் வக்கரகதி காலத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் வக்கரகதி காலத்தில் தான் நற்பலங்கள் கிடைக்கும். சரியான அளவுக்கு நம்மளை தேர்ந்தெடுத்து இறைவன் வழிகாட்டுதல் செய்வார். நல்லவை அனைத்தும் வந்து சேருகின்ற காலங்களாக சில நேரத்தில் இருக்கும். நிறைய பேருக்கு இந்த தவறான பாதைக்கு போகாதீங்க. லஞ்சம் இது மாதிரி விஷயத்தில் இருந்தால் லஞ்சம் வாங்கிறதுலாம் கொஞ்சம் நிறுத்தி கொள்ளுங்கள். இல்லீகல் வருமானம், இல்லீகல் உறவுகள் இதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அது தர்மத்துக்கு புறம்பாக இந்த நேரத்தில் பயங்கரமாக வேலை செய்யும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அப்போ அது நான் ஏன் சொல்கிறேன்னா அது காலத்தை கடந்த பிறகு தான் தெரியும். இது ரொம்ப டஃப்பாக கொடுக்கும். இவருடைய பார்வை நேரடி பார்வை, தேவையில்லாத விஷயத்தை தொட்டுட்டு அதில் மாட்டிக்காத அளவுக்கு பார்த்துங்க. அதாவது வருமானம், மறைமுக வருமானத்தையும் சரி, மறைமுகமாக இருக்கக்கூடிய காதலாகட்டும், எதனா விஷயமாகட்டும், எல்லாத்தையுமே வெளிக்கொண்டு வருகின்ற காலம். உடம்பு நோய் கூட இருந்தால் கூட இது வரைக்கும் உள்ளே படுத்திருந்தால் அதெல்லாம் வெளியே போகிறதுக்கான அமைப்புகள் தேடி வந்துடும். இந்த 2 விஷயமெல்லாம் நம்மளை தேடிக்கொண்டே இருந்ததெல்லாம் இப்போ வெளிவரத்துக்கான அமைப்பாக மாறும். ஒவ்வொரு நற்பலங்களும் உன்னை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும். இந்த நேரத்தில் நல்லதும் கொடுக்கும், செல்வத்தை வாரியும் வழங்கும். 3 விஷயங்கள் தொடர்ந்து கொண்டே வரும் சாமி. இன்றைக்கி காலையிலேருந்து உழைப்புக்கு போகணுமா, சாயந்தரத்துக்குள்ளே கண்டிப்பாக வருமானம் என்பது தேடி வந்துடும். என்னென்னா இன்றைக்கி ஃபுல்லாக அதை சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை காணப்படும். இன்றைக்கி உடம்பு பார்க்கறதுக்கு போனோம், இன்றைக்கி ஃபுல்லாக இதுட்டு நைட்டு தான் வந்தேன், ஓரளவு பரவாயில்ல உடம்பு அப்படின்னு சொல்கிற மாதிரி. இன்றைக்கி சூழ்நிலை கோர்ட்டு கேஸே விளைஞ்சிட்டேன் அப்படின்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை போகிறதுல இந்த விஷயமெல்லாம் இந்த வக்கரகதி காலத்தில் தான் கொடுக்கும். குடும்பத்தில் கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்காகட்டும், எல்லாத்துலேயும் ஓரளவுக்கு மனப்பு, அதாவது எப்படி சொல்கிறதுனா வேலைக்கான அமைப்பாக கூட இருக்கட்டையா. எந்த விஷயமா இருந்தாலும் இந்த வக்கரகதி காலம் உங்களுக்கு துணை நிற்கும். ஒரே வார்த்தை, நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.